சொல்றது ஒரு 5000 வருஷம் முன்னாடிலாம் இரவு அவ்வளவு பிரகாசமா இருக்கும் இந்த லைட் வெளிச்சத்திலே. அப்ப நீங்க வெறும் கண்ணாலே கேலக்சி எல்லாம் பார்க்க முடியும் உங்களால. முதல்ல ஒரு கேலண்டர் உருவானதே வந்து பெண்களுக்காக தான் சொல்றாங்க. பெண்கள் அவங்களுடைய மாதவிடாய் சைக்கிளை கால்குலேட் பண்ண மூணு கூட கனெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நிலவு 28 நாளைக்கு ஒரு முறை வந்து மாறி மாறி வருது இல்லையா அதோட சைக்கிள். பெண்களோட மாதவிடாயும் 28 நாளைக்கு ஒரு சைக்கிள். அவங்களுக்காக தான் கேலண்டர்னே ஒன்று உருவாயிருக்கு. ஏன்னா வேற ரீசன் கிடையாது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. மூனை மையப்படுத்தி தான் இந்த பெண்களுடைய மாதவிடாய் இருக்குன்னு அது 100% சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. 7.5 மில்லியன் மென்சுரல் சைக்கிள்ஸை ஆராய்ச்சி பண்ண அறிவியலாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. சில பெண்களுக்கு மட்டும்தான் இந்த நிலவுக்கும் அவங்களுடைய மென்சுரல் சைக்கிள்ஸ்க்கும் சிங்க்ரனைசிங்காக இருக்குது. மற்றபடி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய மனித இனம் நிலவோடு ஒத்து ஆரம்ப காலத்திலிருந்தே வாழ பழகலை. இந்த நிலா என்பதே சமீபத்தில் வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் ஏன் இந்த டோகான் பழங்குடி மக்கள் நிலவுக்கு முந்தைய பூமின்னு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த சொன்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கும் இந்த நிலவுக்குமான சம்பந்தம் துளியும் கிடையாது. அதே மாதிரி நிலவையும் பெண்ணையும் எப்போ இவங்க ஒற்றுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க, இணைக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க வேர்டுன்னு நினைக்கிறாமா. கிரேக் வேர்டு வந்து நிலவுக்கு கிரேக்கத்துல என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா மேனேன்னு சொல்லுவாங்க. இந்த மேனே தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ன்ற பேரா மாறுச்சு. மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் யாருக்கு வரும்? ஆண்களுக்கு கிடையாது, அது பெண்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா சில பழங்கால ஓடுகளிலும் தந்தங்களிலும் பழங்கால பொருட்களிலும் இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை குறிக்க அப்போதைய அறிவார்ந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணக்கு பண்ணியிருக்காங்க. இதை கணக்கு பண்ணதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிச்சு வச்சிருப்பாங்க. அதை பார்த்த இந்த நவீன கால அறிவியலாளர்கள் இந்த மேனே மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இந்த குறிப்புகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாதவிடாய்க்காக சேர்த்து தான் இவங்க நிலவையும் பெண்ணையும் அவங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளையும் ஒன்னா முடிச்சு போட்டுட்டாங்க. இதனால தான் நிறைய பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நிலவுக்கும் பெண்ணுக்கும் அவளுடைய மாதவிடாய்க்கும் தொடர்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது 100% சுத்த பொய்.